ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது வெள்ளிக்கிழமை காலையில மினி விலாகுது. என்னோட ரொட்டீன் வந்து எப்பவும் போல 5:45 அப்படின்ற டைம்ல ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் கடகடன்னு செஞ்சுட்டா எல்லா டைமுக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டுருந்தேன். இந்த சாரிய பார்த்தோனே எனக்கு ஞாபகம் வருது. இந்த சாரி வந்து ரூ. 150 எடுத்தேன்னு சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த மாரி சாரி வந்து இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குது. சுருக்கமும் சுருங்காது. நம்ம எப்படி கட்டினாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கட்டலாம். அந்த மாரி ஒரு சாரி. ஆனா இப்பலாம் அந்த மாரி சாரி வந்து வரல. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். வெறும் ரூ. 150க்கு ஆடி தள்ளுபடில தான் எடுத்தேன். சூப்பரா இருக்கு இந்த டைம் வரைக்கும். இது எப்பவுமே வந்து எனக்கு இது கட்டிட்டாலே அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்றதால, அதனால வாரத்துல 2, 3 வாரத்துக்காச்சும் ஒரு வாட்டி வந்து கட்டிடுவேன். இந்த காலையில கோலம் போடுறத ஃபுல்லா காட்டுங்கன்னு வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கோலமே வந்து நான் சரியா போடுறதில்ல. ஏன்னா வந்து கரெக்ட்டா அந்த வாசலுக்கு நேரா வண்டி வந்து நிப்பாட்டிர்றாரு. அதுக்கப்புறம் அந்த காக்காட்டான் செடி இருக்கு இல்லையா? அத நான் எப்படி தான் இழுத்து கட்டினாலுமே கரெக்ட்டா கோலம் போடுற இடத்துக்கு நேரா வந்து சாஞ்சு போகுது. அதனாலயே வந்து கோலம் போடவே சரியா இல்ல. அதுல மழை வேற பெஞ்சுட்டு இருக்கா, அதனால வந்து சரியா கோலம் போடுறதில்ல. இல்லன்னா வந்து காலையில கோலம் போடுறது கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 6:50க்குலாம் பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் பூஜை பண்ற வேலை தான். இந்த சாம்பிராணி போடுறது வந்து ஒரு சிஸ்டருக்கு பயமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேங்க. இந்த மாரி போடாதீங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே போடுறப்ப பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போய் வெளிய வச்சு தண்ணி ஊத்தி அழைச்சுட்டேன். அந்த நானுமே ரொம்ப பயந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் போடக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அத எப்படி போட்டா கரெக்ட்டான பயம் இல்லாம போடலாம் அப்படின்றத வந்து எனக்கு கத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா எரியுது இல்லையா? அப்ப எடுத்துட்டு போய் வெளிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த எரியறதெல்லாம் அணைஞ்ச பிறகு சாம்பிராணி போட்டா வந்து நல்லா புகை வருன்றதால, அந்த மாரி ஃபாலோ பண்ணதால வந்து பயப்படலாம் தேவையில்ல. நம்ம வந்து கரெக்ட்டா வந்து பார்த்து வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை காலையில சரடு வந்து கட் ஆயிடுச்சுங்க இல்லையா? அதனால நைட்டு 9 மணிக்கு தான் வந்து அதெல்லாம் வந்து கோர்த்து வந்து வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நாணல்லாம் வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டேன். ஏன்னா வந்து இந்த மகாலட்சுமி தாயார்லாம் இருக்காங்க. ஆனா அந்த ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு உடைஞ்சு எங்க விழுந்ததுன்னே தெரியல. அந்த நாணலுமே அந்த மாரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகி கீழ வந்திருக்கு. அதனால அதெல்லாம் போட தேவையில்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிலர் நினைக்கலாம் அண்ணன் கையால வந்து போட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. அண்ணன் கையால போட்டுருக்கலாம். அவர் வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றதுக்குள்ள என்ன போடுன்னு சொன்னா, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துரும்ன்றதால நானே அவர எதிர்பார்க்காம சரி போட்டுக்கலாம் அப்படின்னு நானே வந்து போட்டுக்கிட்டேன். காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல வந்து வெள்ளிக்கிழமையா மாத்துனீங்க, மாத்தக்கூடாது வெள்ளிக்கிழமலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. கண்டிப்பா வந்து மாத்தக்கூடாது தான். என்ன பண்றது? சூழ்நிலை காரணமாக வியாழக்கிழமை கட் ஆனத வெள்ளிக்கிழமை வந்து போடுற மாரி இருந்தது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை இந்த சரடுலாம் கழட்டி மாத்தக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து மாத்துற மாரி ஆயிப்போச்சு. அதுவும் எனக்கு கோக்குறது கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோக்க தெரியாது. அவர் தான் வந்து நைட்டு 9 மணிக்கு வந்து கோத்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நைட்டு சரி பூஜை ரூம்லயே வச்சுட்டு காலையில வந்து மாத்தலான்னு மாத்திருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி செஞ்சிருந்தேன் இல்லையா? அதில தோசை ஊத்தி குடுத்துட்டு, நேத்து வச்ச ரசம் இருந்தது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சு ரொம்ப சிம்பிளா வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல திருவிளக்கு பூஜைக்காக எங்க பொறையாத்தம்மன் கோயில்ல வந்து நடந்திருந்தது. அதுக்காக ரெடி பண்ணலான்னு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஏற்கனவே விளக்குலாம் கழுவி வச்சுட்டேன். இருந்தாலுமே அப்படியே வந்து விளக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்ததுனால, அப்படியே வந்து கழுவி எல்லாத்தையும் தொடச்சு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னதான் வந்து போறப்ப ரெடி பண்ணிக்கலாம்னாலும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சா தான் ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா? அதனால வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன்.